இந்த கணக்கு பார்த்த உடனே மிக விரைவாக சொல்கிற மாதிரி இந்த கணக்கு இருக்குது. ஏற்கனவே பகடை கணக்குகள் உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இந்த 2 அப்படியே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எண்கள் எழுதுனா 2, 1, 5ன்னு வருது. இங்கே 2, 6, 3ன்னு வருது. நேருக்கு நேராக பொருத்தி பார்த்தீங்கன்னா 2க்கு நேராக 2 எழுதப்பட்டிருக்கும், 1க்கு நேராக 6 எழுதப்பட்டிருக்கும், அதுக்கடுத்து 5க்கு நேராக 3 எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த 5, 3ம் ஒன்றுக்கொன்று எதிர்பக்கங்கள், 1, 6ம் ஒன்றுக்கொன்று எதிர்பக்கங்கள். அப்போ வராத நம்பர் 4. அந்த 4 2னுடைய எதிர்பக்கம். அப்போ இங்கே கேட்டிருந்தது என்ன? 1ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1ன் எதிர்பக்கம் 6. அதுக்கடுத்து ஒரு கனசதுர வடிவம் ஏற்படுத்துமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கனசதுரத்தின் 2க்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண் என்னென்னு கேட்டிருப்பாங்க. இப்படி இருந்ததுன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அதை எதிர்பக்கமாக கருதணும். இப்போ 5ன் எதிர்பக்கம் 1, 4ன் எதிர்பக்கம் 3. இப்போ இது பூரா போயிடுச்சுன்னா இது 2 தான் எதிர்பக்கம். அப்போ 2ன் எதிர்பக்கம் 6ங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இந்த கணக்கு பார்த்திங்கன்னா எஃப் மாதிரி இருக்குது. அதில் ஒரு சின்ன கோடு போட்டு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய கண்ணாடி பிம்பம் அப்படின்னா இதே மாதிரி தானே வரணும். இந்த நிற்கிற கோடு இந்த பக்கம் வந்துடணும். அவ்வளோதான். அப்போ 1வது ஆப்ஷன் தான் இதனுடைய விடை. இதில் எது ஃபஸ்ட்டோ அது இங்கே ஃபஸ்ட்டாக வரணும். அப்போ 1வது ஆப்ஷன் விடை. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா இதுவும் கண்ணாடி பிம்பம் தான் கேட்டிருக்காங்க. கண்ணாடி பிம்பங்களை பொறுத்தளவு இந்த மாதிரி செங்கோண அமைப்பில் எல் ஷேப்பில் படம் கொடுத்துருந்தா அந்த எல் அப்படியே திரும்பிடணும்னு பாருங்கள். அப்போ இது அப்படியே இருக்குது, இது வேறு மாதிரி நேர் கோடாக இருக்குது. இந்த 3 படங்களை எதுன்னு முடிவு பண்ணணும் வேகமாக, அதில் இதுதான் சரியான விடை. இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே திரும்பி இருக்கணும். வாழ்த்துகள்.